வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா வாழை மட்டையில் இந்த கை ரிஸ்ட்டுக்கு எக்ஸசைஸ், அதாவது ஒரு சிலர் கீழே விழுந்ததையும் மவுண்டு வச்சு ஜவ் விட்டு போச்சு அப்படிம்பாங்க. அதுக்கு விளையாட்டு மூலியமாக ஒரு எக்ஸசைஸ் பார்க்குறதுக்கு சிம்பிளாக தெரியும், ஆனால் அது எவ்வளோ பயிற்சி அப்படிங்கிறத நீங்கள் பண்ண தெரியும். இந்த மாதிரி வாழை மட்டை வந்து இப்படி அறுத்துக்கிட்டு இந்த மட்டையை இப்படி வெட்டிக்கிங்க. இதை வந்து ரெண்டா இப்படி பொழந்துக்கிட்டிங்கன்னா, இப்போ வந்து நான் சின்ன பையனாக இருக்கையில் காட்டுக்குள்ளே போனால் இப்படி எனக்கு வந்து ஓடிச்சு கொடுத்துருவாங்க. இது ஓடிச்சு கொடுத்துட்டு இது பண்ண வரப்போ இங்கே இப்படி ஆட்டுறப்போ இந்த ரிஸ்ட்டு ஓவையும் குழந்தைகள்லாம் விளையாட்டு மாதிரி செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்ல எக்ஸசைஸ், விளையாட்டு ப்ளஸ் எக்ஸசைஸ். காட்டுக்குள்ளே வந்து விளையாடுறப்போ கொஞ்சம் நேரம் இந்த பாரு இப்படி இது வந்து கொஞ்சம் நல்லா லூஸ் ஆகி வர வரைக்கும் அந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் அது வந்துருச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான், அது போட்டு அப்புறம் அந்த மாதிரி சின்னதாக இது வந்து தென்னை மட்டையிலையும் செய்யலாம், இது வாழை மட்டையில் செய்கிறோம். பார்த்திங்கன்னா சின்ன பசங்களுக்கு இந்த மாதிரி வாழை மட்டையில் செஞ்சு கொடுக்கலாம். அதே வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தாங்கன்னா தென்னை மட்டையில் வந்து அதே மாதிரி செதுக்கி பொழந்து அடித்து கொடுத்தோம்னா அந்த சவுண்டு நல்லா வரும். இது வந்து பார்த்திங்கன்னா அடிக்கிறப்போ இந்த ரிஸ்ட்டு நல்லா ஸ்ட்ராங் ஆகும். இந்த மாதிரி பண்ணுறப்போ ரெண்டு கையிலையும் மாற்றி பண்ணிக்கலாம். இப்படி பண்ணிங்கன்னா அந்த ரிஸ்ட்டு நல்லா ஸ்ட்ராங் ஆகும், விளையாட்டாகவும் விளையாடலாம். இது ஒரு எக்ஸசைஸ் தான், விளையாட்டான எக்ஸசைஸ்.